சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் தட் தேர்ஸ் நோ ஒன், யாருமே இல்லை, சில விஷயத்த ஷேர் கூட பண்ண முடியாது. ஒரு தனி அறையில் அழணும் போல இருக்கும். திடீர்னு பைக் ஓட்டிட்டு இருக்கும் போதோ இல்லை கார் ஓட்டிட்டு இருக்கும் போதோ தனியாக நம்மளே அறியாமல் கத்தி அழுதுட்டு இருப்போம். ஒரு சிக்னல் விட்டது கூட தெரியாமல் ஒரு கண்ணு மட்டும் வேற எங்கேயோ பார்த்துட்டு எதையோ ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருக்கும். இந்த பிரச்சனை யார்கிட்ட சொல்றது? யாருன்னா கிட்ட போய் நின்ற முடியுமா? இல்லை இங்கிருந்து வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வேலைக்கு போயிடலாமா? இல்லை நம்ம பிரச்சனைகளை யாராவது ஒருத்தர் காப்பாற்றி விட்டுற மாட்டாங்களா? நான் போய் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு தோத்துட்டேன்னு சொல்லணுமா? இப்படிலாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் அ வே. வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. நீ ஏதோ ஒரு விதத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் நீ தோத்துருக்க. வாழ்க்கை வாழணும்னு மட்டும் வழிகள் தானாக பிறக்கும். எண்ணம் தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கணுமே தவிர வழிமுறைகள் அதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வழி தெரியலன்னு மட்டும் நினைக்காதீங்க. எண்ணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கான வழிகள் வரும். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், 10 வருஷம் ஒரு போராட்ட காலத்தில் வந்த பருவம் அவனுக்கு அதோட பிரச்சனை கிடையாது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை காத்துட்டு இருக்கு. அதையும் தயாராக ஃபேஸ் பண்ணணும்.